ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து 3 புது ரெக்யர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்ன நேமில் வந்திருக்குன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு போட்டு வந்திருக்கு. அது என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்னு பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விபி வெல்த்து, ஏவிபி வெல்த்து, அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 ரெக்யர்மெண்ட்டுமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் லெவல் கேண்டிடேட்ஸ்க்கு தான். ஸோ அவங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்கன்னு உள்ள சொல்லிடுறேன். பட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிக்சர் அப்படி வேணால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி இருக்குது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் கஸ்டமர் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ் மெயினாக பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். விபி அண்ட் ஏவிபிக்கு 26 வயசும் 23 வயசும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து வேக்கன்சி இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேஜராக சென்னையில் பார்த்தீங்கன்னா விபிக்கு 31 வேக்கன்சி, ஏவிபிக்கு 12, கஸ்டமர் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 12 இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் போய், ஸோ இந்தியாவுள்ள எங்கே வேணாலும் போய் நீ ஒர்க் பண்ணலாம். ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ மெயினாக நீங்கள் கஸ்டமர் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் கொடுத்துருக்குது. குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன்னா கிராஜுவேட் படித்து முடிச்ச அப்புறம் கம்பல்சரி இங்கே பார்த்தீங்கன்னா டிசேரபிள்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. ஸோ டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ், ஸோ ஃபினான்ஷியல் பேஸ்டு ஏதாச்சும் ஃபினான்ஸ் ப்ராடக்ட்டில் டாக்குமெண்ட் கலெக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு 2 வீலருக்கு இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இதோட மேஜர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் வேலையோட மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மேனேஜர் ஆர் யாருக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், யாரோட டாக்குமெண்ட் வேணுமோ அவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அந்த டோர் ஸ்டெப்புக்கு போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னல் ஒர்க்ஸும் கொஞ்சம் ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கிராஜுவேட் முடிச்ச எல்லாருமே இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஏ இன் ஃபினான்ஸ் அந்த மாதிரி எம்பிஏ முடிச்சவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விபி வெல்த் என்னன்னு போட்டிருக்காங்கன்னா அது அந்த சேம் தான் ஏதாச்சும் யூனிவர்சிட்டிலேருந்து முடிச்சிருக்கணும். பட் 6 இயர்ஸ் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஏவிபி வெல்த் பார்த்தீங்கன்னா அது வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் 3 இயர்ஸ் ஆச்சு ரிலேஷன்ஷிப் மேனேஜராக அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது சேலரி பார்த்தீங்கன்னா விபிக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா 30 லேக்ஸ் கொடுக்குறாங்க. 30 லேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட எதுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ்டு பேவே வந்து 30 லேக்ஸ். அது இல்லாமல் வந்து மொபைல், மெடிக்கல் அலவன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு பேன்னு ஒரு 45% ஃபிக்ஸ்டு பேயில் பர்ஃபார்மன்ஸ் வருது. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவிபிக்கு ஃபிக்ஸ்டு பே பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸு. அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃபிக்ஸ்டு பே பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ். ஸோ 4 லேக்ஸோட இந்த ஆட் ஆன் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 6 லேக்ஸ் வரதுக்கு 6 லேக் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் பிகாமாக இருக்கட்டும், பிபிஏ இருக்கட்டும், இல்லை எம்பிஏ இருக்கட்டும், எது முடிச்சிருந்தாலும், ஸோ இல்லை பேங்க் பேஸ்டு எது படிச்சிருந்தாலும் நீங்கள் பேங்க்குள்ளே போகிறதுக்கு அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாருக்குமே பேங்க்குள்ளே போகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோட அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். பை பை.